உண்மையான ஹரிச்சந்திரனி தான், சந்தேகமே இல்லை. அப்ப மாட்டிடுவோமா? கனையாடிய காட்டவே மாட்டீங்க? இல்ல காட்டுவேன். சரி, இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? சனிக்கிழமை. சனிவாரம் இருக்கக்கூடாது. அப்புறம் என்ன கிழமை வைக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை நாவட்டப்பாடு, திங்கக்கிழமை திரும்ப பயணம், செவ்வாய்க்கிழமை வெறுவாயி, புதன்கிழமை போனவன் திரும்ப மாட்டான், வியாழக்கிழமை வியாழ திசை ஆகாது, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கு ஆகாது. ஒண்ணு செய்வான், வெள்ளிக்கு சனிக்கு மூட விடுவான். ரெண்டு மூட விட்டா சரியா இருக்கு. ஆமா, சரி சரி. கையை நீட்டு. என்ன கையை நீட்ட சொன்ன? எந்த கையை நீட்டுறது? அரிச்சந்திரன் சொல்ற கையை நீட்ட சொன்ன எந்த கையை நீட்டுறது? இந்த கை என்ன செய்யும்? இந்த கையை அவசர நேரத்துக்கு போயிட்டு செல்ஃபுன்னு இந்த வேலையை பார்க்கணும். இதுங்க ஐயா, இந்த கை என்ன செய்யும்? பண்ணா கொடுத்த வேலை கேட்க போனா சரி. அப்ப இந்த கை பாவம் பண்ற கை. அப்படியா? இந்த கை புண்ணியமான கை. அப்படியா? சரி, கையை நீட்டு. எந்த கையை நீட்டுற? இந்த கை. அந்த கையை நீட்டு. அரசே நீ படிக்கணும். என்னடா என் பூரா கலவாயிச்சு. சிவஞானா, பிராமணன் ஏமாந்துருவான்னு பாக்குறேன். நான் யாரு பார்ப்பேன், ஒரு கையும் பார்ப்பேன். சரி, டேய் ஓடி போயிருங்கடா. ஹரிச்சந்திரன் 3 தடவை கூப்பிடுவேன். அதுக்குள்ள வரல, என் அகத்த நாடி போய்கிட்டே இருப்பேன். சந்திரா, ஹரிச்சந்திரா என்று அழைத்தீர்கள், தாங்களா? ஓய், நீங்க யாருங்க? நான் தான் ஹரிச்சந்திரன். நீதான் ஹரிச்சந்திரனா? அதோ நிக்கிறாள் யாரு? மனைவி சந்திரமதி. அந்த ஒருத்தன் நிக்கிறான் பாரு, மந்திரி சக்தி. இந்த ஒரு பையன் நிக்கிறான், மகன் ரோஹிதாஸ். நான் யார் தெரியுமா? விஸ்வாமித்திரர் அனுப்பி வைத்த தூதுவன். என் பெயர் நட்சத்திரகன். நட்சத்திரகரா? ஆமா. தாங்களை தேடிதான் வந்து கொண்டிருக்கின்ற சுவாமி. அருள் மறையாய் அருள் மறையாய் உணர்ந்தே உலகம் போற்றும்
மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். தாங்களை தேடித்தான் வந்து கொண்டிருக்கின்றோம். தாங்கள் வர வேண்டும். தாங்கள் வந்தமைக்கு நாங்கள் பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள். தீர்க்க சுமங்கலியாய் இருக்க வேண்டும். சுவாமி நமஸ்காரம். சுவாமி மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். நீடூழி வாழ்க. வர வேண்டும் மாமணி, நல்லாசி தர வேண்டும். வாழ்க்கையிலே நெல்பட்டு வந்திருக்கிறோம். மங்களம் உண்டாகட்டும், மங்களம் வணங்கி நிற்கிறோம். என் மன்னா வர வேண்டும், வர வேண்டும். மகரிஷி ஆசிரங்கள் தர வேண்டும். மாமுனியே வர வேண்டும், வர வேண்டும். மாமுனியே ஆசிரங்கள் தர வேண்டும். மாமுனியே மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். ஹரிச்சந்திரா, நான் எதுக்கா நீங்க வந்திருக்கேன் தெரியுமா? எதற்காக வந்திருக்கிறீர்கள்? விஸ்வாமித்திர முனிவர் கொஞ்சம் திரவியத்தை என்கிட்ட கொடுத்து உன் கையில் கொடுத்து உன் கைப்பட எழுதி வாங்கிட்டு வர சொன்னான். இல்லை, தவறாக சொல்கிறீர்கள். என்ன? நான் தான் அவருக்கு பொன்பொருள் கொடுத்தேன். நீதான் கொடுக்கணுமா? எவ்வளவு தெரியும் கொடுக்க வேண்டும்? வட்டப்பாறை என்பது மதகரியில் நிறுத்தி அதில் ஆங்கார பொருளை அமரச் செய்து அவன் கையிலே வெள்ளி கவன் கொடுத்து மாணிக்கச்சம் வைத்து சுழற்ற என்னால் தர வேண்டும். அப்ப நீதான் கொடுக்க வேண்டும். மறந்துட்டேன். காசி மாநகரம் வந்தவுடன் கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லி இருக்கிறோம். வாங்கள் காசிக்கு போகலாம். என்கிட்ட விஸ்வாமித்திர முனிவர் என்ன சொன்னா தெரியுமா? எந்த இடத்துல இருந்து ஹரிச்சந்திரனை பார்க்கறியோ அதே இடத்தில் கேள்வி சொன்னான். இல்லை, தவறாக சொல்கிறேன். காசி மாநகரம் சென்றவுடன் தான் தருகிறோம் என்று எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். வாருங்கள் காசிக்கு போகலாம். சந்திரா, கோட்டையை நிறுத்தலாகுமா? இந்த கோட்டை
என்னை நிறுத்தலாகுமா இந்த கோட்டில் என்னை நிறுத்தலாகுமா ஏன் சுவாமி இப்படி அந்த கணவரை தொந்தரவு செய்கிறீர்கள் சுவாமி? மாதவமே உருவாகியே மாமுனி தூதா மாதவமே உருவாகியே மாமுனி தூதா உன்னை கேட்டு வருத்தம் செய்ய உன்னை கேட்டு வருத்தம் செய்ய மாதவமே உருவாகியே மாமுனி தூதா காட்டினிலே இந்த கோட்டையில் இருக்க நியாயமாகுமா? காட்டினிலே இந்த கோட்டையில் இருக்க காட்டினிலே இந்த கோட்டில் இருக்க காட்டினிலே இந்த கோட்டில் இருக்க நியாயமாகுமா? உன்னை கேட்டு வருத்தம் செய்ய உன்னை கேட்டு வருத்தம் செய்ய மாதவமே என்ற கணவரை கோட்டிலிருந்து விளக்குங்கள் சுவாமி. பாருங்கள் சுவாமி, இங்கே பாருங்கள். கோட்டாளிக்கவா சுவாமி, கோட்டை நீங்க சுவாமி. கல்லு நீ என்னடா சொல்ற? கோட்டை அழித்து விடுங்கள் சுவாமி. கோட்டாளிக்கவா ஆமா சுவாமி. நீ சொல்றதுக்காண்டி கோட்டாளிக்கல பொம்பனாட்டி சொன்னதுக்காண்டி கோட்டாளிக்கல குழந்தை இருக்கா மாதிரி குழந்தை சொன்னதுக்காண்டி காசிமா நகரம் வந்தவர்கள் காசிக்கு போகணும். இந்த கோபம் என் மேல் சொல்லையா இந்த கோபம் என் மேல் சொல்லையா வித்தனையான மனம் இல்லையா இந்த கோபம் என் மேல் சொல்லையா என் மீது யாவரையும் சொல்லையா ஏன் இந்த கோபம் ஏன் இந்த கோபம் ஏன் இந்த கோபம் துணினோம் குறும்பினோம் இருப்பவனீயே இறைவா, இறைவா. துணினோம் குறும்பினோம் இருப்பவனீயே துணையாக பக்தருக்கு அருள் புரிவாயே துணையாக பக்தருக்கு அருள் புரிவாயே ஏன் இந்த கோபம் என்று சொல்லையா அந்த வித்தனையாக பணம் இல்லையா ஏன் இந்த கோபம் என்று சொல்லையா பித்தளை போல் எல்லை உணங்கச் செய்தாயே சித்தம் கலங்கிட வெளிவந்த
எதற்காக இவ்வளவு கோபம் சுவாமி? என்ன சொல்ற? வாருங்கள், காசிக்கு போவோம். நான் கோபப்படுறேன்னா? நானா கோபப்படுறேன்? பிறகு யாரு கோபம்? லோகத்தில் கேட்டு பாரு. எல்லா மாதிரி நல்லவே லோகத்திலே இருக்க முடியாது. அப்படியே கொஞ்சம் நல்லவனை பார்த்து நீ என்ன பேசிட்டு இருக்க? தாங்கள் நல்லவர். ஆகாயத்தை பாரு. ஆகாயத்தில் என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? நட்சத்திரங்கள் தான் இருக்கிறது. நன்றாக பார், நன்றாக பார். நெற்றியில் கை வைத்து விதியின் விளையாட்டோ, கால கொடுமையின் களியாட்டோ, அம்மா விதியின் விளையாட்டோ, விதியின் விளையாட்டோ, கால கொடுமையின் களியாட்டோ, மன்னா விதியின் விளையாட்டோ, எங்களுக்கு விதியின் விளையாட்டோ. Wow.
நேற்றுக்கல்லவா டேய் கிட்ட வராத ஆள வருவேன் சரி ஏற்றிக்கோ பெண்ணென்றால் பேயும் இறங்கும் பொம்மநாட்டி சொன்னதுக்காண்டி குழந்தை சொன்னதுக்காண்டி நோக்கு கழுத்து வலிக்கிறதா நோக்கு கழுத்து வலிக்கிறதா நோக்கு கழுத்து வலிக்கிறதா காசிக்கு போகலாம் பாருங்க அன்னமே நடந்து வாராய் அன்னமே நடந்து வாராய் காட்டிலே வழிமறைத்து கொடு கொடு என்றால் நாங்கள் எப்படி கொடுப்போம்? காசி மாநகரம் வந்தவுடன் தந்து விடுகிறோம் என்று சொல்லித்தான் வந்திருக்கிறோம். சந்திரா, ஏன் இவ்வளவு வேதனைப்படுற? நான் சொல்றபடிக்கு மாத்திரம் சொல்லு. எனக்கு தெரியும் கொடுக்க முடியாது ஒரு வார்த்தை சொல்லு. உயிரை போனாலும் அந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன். ஏன் நான் கொடுக்க முடியாது என்று சொல்ல வேண்டும்? நாம் 18 நாட்கள் தவணை பெற்று வந்திருக்கின்றோம். வாருங்கள், காசி மாநகரம் சென்றவுடன் அவருக்கு சேர வேண்டிய திருவியத்தை உங்களிடத்திலே கொடுத்து விட சொல்லியிருக்கிறார். தந்து பிடிக்கிறோம், வாருங்கள். சந்திரா, நீ ராஜன் அல்லவோ? தில்லையில நடராஜபுரமா எப்படி நடனம் ஆடினா தங்களுக்கு தெரியாதா? நேக்கு தெரியுதா தெரியல, நோக்க தெரியும். இருந்தாலும் அந்த குலத்திலே பிறந்தவர். ஆமா, உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆமா, எனக்கு தெரிஞ்சாலும் நீ எப்படி நடனம் ஆடுறது பார்க்கணும். அப்படியா? ஆமா, ஒற்றை காலை தூக்கி ஆடினார், அதுதான் தெரியும். அப்படியா? ஆமா. என்ன அப்படி ஆடிக்காட்டு? சந்திரா, தங்கள் மனம் என்ன கண்டா கொஞ்சம் கூட இறக்கம் என்பது கிடையாதா?
மனம் இறங்காதா இன்னமும் மனம் இறங்காதா பாரில் இளமாதவர் பாவுடி தூதா இன்னமும் மனம் இறங்காதா கொடுமையாக இருக்கிறது. இதற்காக இப்படியெல்லாம் எங்களை சித்திரவதை செய்கிறீர்கள் சுவாமி. உங்களுக்கு நாங்கள் என்ன சுவாமி துரோகம் வேண்டும்? குழந்தை என்னடா சொல்ற? சுவாமி ஒற்றை காலை விளக்குங்கள் சுவாமி. ஒற்றை காலை இருக்கவா? நீ சொன்னது காணி ஏண்டா காணி அழுகிற? குழந்தை அழுகிறது, குழந்தை சொன்னது காணி. அவர் கணவர், என்னுடைய கணவர், அவர் தந்தை அல்லவா? அவர் தந்தை படும் வேதனையை பார்த்து என் மகன் அழுகின்றான். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கவில்லையே. எனக்கு இறக்கம் இல்லையா? அட நாராயணா, நாராயணா என்ன பார்த்து கேட்கிறாரு? என்ன மாதிரி ஈவ இறக்கம் உள்ளவை யாருமே லோகத்தில் இருக்க முடியாது. என்ன பார்த்து கேட்கிறேன்? குழந்தை ஒற்றைக்கால இருக்கவா? குழந்தை சொல்றது காணி தள்ளிக்கடா. நோக்கு கழுத்து காடு வலிக்கிறதா? நோக்கு காடு ஐயோ அப்படி சரி ஐயா, அவரை கொன்று விடாதீர்கள் ஐயா. நாம் கொடுக்கும் பிறவியத்தை வாங்கி மறைக்காத உயிரோடு இருக்கட்டும் அப்பா. ஐயோ சாமி, நான் அப்பொழுதே சொன்னேன் அல்லவா, எங்களை கொடுமை செய்தால் என் அமைச்சரால் தாங்க முடியாது என்று. என் சுவாமி ஒற்றைக்கால் எடுங்கள் சுவாமி. நான் உங்ககிட்ட திறமையை வாங்கிட்டு போகத்தான் வந்திருக்கேன். நீ ஒரு ஆள் அடியாள கூட்டு வந்தே எனக்கு தெரியாது. அப்படியெல்லாம் தெரிய வார்த்தை பேசாதீர்கள் சுவாமி. நீங்கள் எங்களை படுத்தும் கொடுமை தாங்காமல் செய்து விட்டார். மன்னித்து விடுங்கள். பாருங்கள் சுவாமி, அவன் நீ எமிசை கொடுத்தா உங்களை நான் எமிசை கொடுப்பேன். அவன்கிட்ட சொல்லி வைக்க. பாருங்கள், அறியாமல் செய்து விட்டான். பாருங்கள் போகணும். ராஜன் மகராஜன், ராஜன் மகராஜன் ராஜன் மகராஜன் மட்டிலா உயர்மே
கருணையரசே பட்டியாமுயமிகு பட்டினத்தாரத்தில் கட்டி கழந்த கருணையரசே கட்டி கழிக்காமல் கரையணையாய் கொண்டு பட்டியலிக்காமல் கரைகள் வளராமல் கட்டி கழிக்காமல் கரையணையாய் கொண்டு பட்டினி பிசி மூக்கும் வந்தாயென்றே ஆகும் பட்டினி பிசி மூக்கும் வந்தாயென்றே ஆகும் ராஜன் மகராஜன் திருமேவும் திருவாரஜாகராஜன் மகராஜன் போடுறாங்க போடுறாங்க ஆமா வாருக்கு சுவாமி காசிக்கு சந்திரா, வாருங்கள் போகலாம். காலதாமதம் என்ன கால வாரி விடுறானே, இல்லை. இவனை சொல்லி வை, அப்புறம் வேற மாதிரி போய்கிட்டே இருப்பேன் நான். கொடு தெருவியத்தை கொடு கொடு என்றால் எப்படி கொடுப்பது? நான் தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேனே, காசி மாநகரம் வாருங்கள் என்று. காசி மாநகரம் வந்து கொடுத்துறியா? ஆமா, கண்டியணிந்த மார்பில் நாள் போட மார்பில் நாள் போட தாங்கள் வந்தவுடன் தங்களுக்கு திருவடிய மரியாதையை கொடுத்தோம். தாங்களுக்கு நாங்கள் என்ன பாவம் செய்தோம், என்ன துரோகம் விளைத்தோம், இதற்காக என் கடவுள் சுவாமி, நீ எல்லாம் தெய்வமில்லை, எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை. இறைவா, நீ எல்லாம் தெய்வமில்லை, எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை. முருகா, நீ எல்லாம் தெய்வமில்லை. முருகா
என்னை தெய்வம்னு சொல்லி பாடினவாரு அந்த பாட்டை கேட்ட உடனே என்னுடைய நெஞ்சே கலங்கிருச்சு. அண்ணா இருந்தாலும் எடுக்கவாடா குழந்தை, அண்ணா இருந்தாலும் எடுக்கவா, என்னால வெளியே குழந்தை அண்ணா இருந்தாலும் இருக்கவா, அண்ணா இருந்தாலே நீக்குங்க சுவாமி. சந்திரா நோக்கு கழுத்து வலிக்கிறதா? சுவாமி ஐயா அமைச்சரை அவரை விட்டு விடுங்கள் ஐயா, விட்டு விடுங்கள் சுவாமி. கோபித்துக் கொள்ள வேண்டாம் சுவாமி. பாருங்கள் சுவாமி போறா. மாறாங்க சந்திரா, நீ விளைவிக்கோ, நீ விளைவிக்க என்ன காமின்ற நான் எடுத்து விட்டேன். எங்கெல்லாம் தேடுவதோ மன்னா எழுநேவும் மன்னாவும் திருவடி தலையிலான எங்கெல்லாம் தேடுவதோ திரும்ப திரும்ப அதே வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறது. வாருங்கள் காட்சிக்கு போகலாம். பொன்பொருள் சட்டம் என்று பூமியிலே அலைந்து பொன்பொருள் சட்டம் என்று பூமியிலே அலைந்து பொய்யை மெய் என்று நம்பிவிட்டோம். மறந்து விட்டோம் உண்மையை நின்றுதான்
வாருங்கள் சுவாமி, சீக்கிரமாக காசி செல்ல வேண்டும். அப்படியா? காசிக்கு போமா? உன் கையில் இட்டு இதற்காக எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி கஷ்டப்படுறீங்க? ஒரே கையை பார்த்து போடு. உங்களுக்கு ஜாதகம்லாம் பார்க்க தெரியுமா? அந்த குலத்துல பிறந்தவன், எனக்கு தெரியாத சாஸ்திரம்ல ரேகையும் பார்த்து சொல்லுவேன். அப்படியா? ஆமா. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி கஷ்டப்படுவீங்க? ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்? அப்படின்னதான் உங்க கைரேகையை பார்த்து சொல்லிடுவேன். பாருங்க. ஆனா கை ஓட்டையா இருக்க. அப்படியா? இங்க வாங்க, இங்க வாங்க. கையில் இந்த மட்டும் போதும், இந்த மட்டும் போதும், என்னை தொந்தரவு செய்தால் பணம், என்னை தொந்தரவு செய்தால் பணம், இந்த மட்டும் போதும், இந்த மட்டும் போதும், என்னை தொந்தரவு செய்தால் இந்த மட்டும் போதும். இந்த மட்டும் போதும், என்னை தொந்தரவு செய்தால் இந்த மட்டும் போதும். காடோ பெரிது, இந்த காடோ பெரிது, இந்த காட்டை யாரிடம் கடந்தது காடோ
வெட்டிக்கோ. ஏய், உயிரம் வெட்டிக்கிறதா? நோக்கு கை வலிக்கிறதா? நோக்கு கை வலிக்கிறதா? அவன் முகத்தை பார்த்தேன். அவனை சொல்லி வை. அவன் என்னை கொண்டாந்து என்னைய கொடுமைப்படுத்த அறியாமல் செய்தது மன்னித்து விடுங்க. எனக்கு ஒரு சிறு காயப்பட்டாலும் அந்த விஸ்வாமித்திரன் நீதான் பதில் சொல்லணும். அவனை சொல்லி வை. இல்ல இன்னும் என்ன சோதனை ஐயா, இன்னும் என்ன சோதனை ஐயா, ஐயா ஐயா இன்னும் என்ன சோதனை ஐயா. பொல்லாமன பகைவன் கொல்லுகின்றான் ஐயா, ஐயா பொல்லாமன பகைவன் கொல்லுகின்றான் ஐயா, பொல்லாமன பகைவன் கொல்லுகின்றான் ஐயா, எப்படி இதையா கூட்டை உடைத்து உண்மை கூட்டி வர எண்ணினே. சோதனை பண்றேனா? நானா சோதனை பண்றேன்? நீ என்னையத்தான சோதனை பண்ணிக்கிட்டே இருக்க. சரி, நீங்களாம் முன்ன போய்கிட்டே இருங்க, நானும் குழந்தைய பேசுறேன். சற்று பொருங்கள், எங்களோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வேலையை என் மகனிடம் காட்ட வேண்டாம் சுவாமி. என் மகனை வேண்டாம் சுவாமி, எங்களோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். என் மகனை தனியிடம் விட்டு செல்ல மாட்டேன் சுவாமி. என்ன சொல்லுகிறீர்கள்? உங்களுக்கு குழந்தை இருக்கிறதா சுவாமி? பெரிய ஆச்சரியமாக இருக்கிறதே. இல்லை, எங்களை எப்படி எல்லாம் செய்கிறீர்களே. உங்களுக்கு இவருக்கு என்பது கிடையாதா? கருணை என்பது கிடையாதா? அந்த நோத்தை சார்ந்தவர்களுக்கு கருணை அதிகமாக இருக்கும் என்று சொல்வார்கள். உங்களுக்கு அதற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதே சுவாமி. என் குணத்தை பற்றி நான் சொல்லவா? காக்கா கரைவுள், காக்கா கரைவா கரைகொள்ளும் ஆக்கம் அதை நூங்கிலே உயிருக்குன்னு இருக்கா. காக்கைக்கு இறை கிடைத்தால் அது கூடத்தை புதாதி பகுந்துணும்.
அப்படி குணம் படைச்சவன் என்ன பார்த்து கேட்கிறேன். குழந்தையே நானும் பின்னாடி நடந்து வந்துகிட்டே இருக்கான். நீங்க முன்னாடி போய் உங்களை நம்பி விட்டு செல்கிறேன். எனது மகனை ஒன்றும் செய்து விடாதீர்கள் சுவாமி. குழந்தை வேற ஒண்ணும் இல்ல. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நான் சொல்றத மாத்திரம் சொல்லு. நீங்க கஷ்டப்படவே மாட்டீங்க. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய திரவியத்தை கொடுக்க முடியான்னு சொல்லு. இல்ல கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதித்தாலும் என் தாய் தந்தை வாயில் பொய் பிறந்தாலும் என் நாவில் பொய் பிறக்காது சுவாமி. பொய் பிறக்காதா? அட கிருஷ்ணகுமாரே, அவனை முடிச்சுக்கிட்டு உருவுங்க சாமி. அந்த வத்தியா உருவதுக்குத்தானே உன்னைய கொண்டு வந்திருக்கான். காலையில எத்தனை மெத்த உருவ விடுறியா எனக்கு தெரியாது. ஐயனே செய்ய பையனே துணியாது. இப்பொழுதானே சொன்னேன் சுவாமி, ஏதாவது என் மகனை செய்துவிட வேண்டாம் என்று. உங்கள் குணத்தை காட்டி விட்டீர்களே சுவாமி. பலனையா கிட்டி வாங்கும் பரதவி அவன் சிறுவன் கண்ணை முத்திக்குள் என்று சொல்லாமல் கண்ணை குத்தி விட்டான். நீங்கள் சொன்னது தவறுதலாக சொல்லி இருக்கிறீர்கள். என் மகனை மன்னித்து விடுங்கள். சொல்லி கடுவது ஒன்றும் புரியவில்லை. புரியவில்லை.
நாங்கள் பொருளை கொடுக்க முடியும். காசிக்கு சென்றவுடன் தங்களுக்கு சேரவேதை தெரிவித்து கொடுத்து விடுவோம். தயவு செய்து உடன் வாருங்கள் சுவாமி. தாலாட்டு பாடி தாயாக வேண்டும் தாளாத என் ஆசை சின்னையா வெகு நாளாக என் ஆசை சின்னையா வெகு நாளாக என் ஆசை சின்னையா தாலாட்டு பாடி தாயாக வேண்டும் தாளாத என் ஆசை சின்னையா தாளாக என் ஆசை சின்னையா தாளாக என் ஆசை சின்னையா தாலாட்டு பாடி காசிக்கு செல்வோம் வாருங்கள் சுவாமி. சுவாமி வாருங்கள் சுவாமி. காசிக்குத்தான் வர முடியாது. பசிக்கிறதா? சற்று பொருட்கள் சுவாமி, என்னிடம் சொல்லுங்கள். என்ன சுவாமி வேண்டும் உங்களுக்கு? உங்களுக்கு சாப்பிட ஏதாவது தேவை என்று சொல்லுகிறீர்கள். இங்கு மரம் செடிகள் தான் இருக்கிறது. காய்கறிகள் அதை பறிச்சுட்டு வர சொல்லு. சுவாமி, எனது மகன் சிறுவன் அவன் கூட உடன் வந்து கொண்டிருக்கின்றான். உங்களுக்கு என்ன வந்துச்சு சுவாமி? ஏன் இப்படி எங்களுக்கு கொடுமை செய்கிறீர்கள்? வாருங்கள் சுவாமி, போகலாம். உண்மைதான் சுவாமி, நீங்கள் சொல்வது உண்மைதான் சுவாமி. அதை அவருக்கு கொடுங்கள் சுவாமி. முகரையில் முள்ள வெட்டி சாப்பிட்ட கல்யாண சமையல் சாதம் காய்கறிகள் கல்யாண சமையல் அவனு கொஞ்சம் கொடுத்து தொழலாம். முகரையில முள்ள வெட்டி சாத்துறேன். தோலை கூட விட மாட்டானே. அரே விக்குதா தம்பி? மண்டை விக்குது. போட மாட்டேங்க.
சந்திரா சுவாமி பசியாரி விட்டதா பாருங்கள் போகலாம். எங்க கூப்பிடுற? காசிக்குத்தான் கூப்பிடுறேன். உண்ட மயக்கம் தொண்டெடுத்து சரி. அதனால ஆ, நான் நித்திரை பண்ணணும். நித்திரை பண்ணா எப்படி காசிக்கு போறது? பாருங்கள் போகலாம். எனக்கு தெரியாது. சாப்பிட்ட உடனே நான் நித்திரை பண்ணணும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆ, பொம்மை நாட்டிருக்காங்க. ஆமா. காலாக்கு பார்த்து சொல்லணும். ஓஹோ, குழந்தை இருக்கான் பாரு. ஆமா. குழந்தையை சட்டி இருக்கால. ஆ, என் கை காலை பிடிச்சா சத்தி எடுத்து நல்லா காலம் அமுக்குவாரு. அவர் வேணா அமுக்க சொல்லவா? நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஆ, பாலா ஊத்து நிற்கும். சாராவும். சரி. தாராவதி தராவதி, சொல்லுங்கள் சுவாமி. ஐயர் என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சொல்லுகிறார்? சாப்பிட்டார் அல்லவா? சரி. பசி மயக்கம் வருகிறதா? ஆமா. அவர் தூங்க வேண்டுமா? ஆமாம் சாமி. சற்று தாளாட்டு பாடி தூங்க வைக்கிறார். அப்படியா? அவர் பிறந்த நேரம் சுவாமி. என்ன செய்வது?